ஓகே. ஸோ இஷ்யூ அதுதான். செக்யூரிட்டி ப்ரொஃபைல் யாரோ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. சரி, ஓகே. அதான் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அட்வான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்வான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த டைப் வந்துட்டு நீங்க ப்ரீ பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இத நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்களோட வெண்டார் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் சைட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த சைட்ஸ் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, நீங்க டேட் குடுத்துட்டு, ப்ராபப்ளி உங்களோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் நீங்க பே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த காப்பில இருக்கும். ஸோ அதுலருந்து ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்து இதுல போடுற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்வாய்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோமோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலயும் இருக்கும். ஸோ ஒன்லி இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அக்கவுண்ட் மட்டும் நீங்க இதுல போடுற மாரி இருக்கும். அக்கவுண்ட் போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாப்புலேட் ஆயிடும். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்கு எய்தர் சப்ளையர் சைட்லேருந்து வரும், இல்லாட்டி ஃபினான்ஷியல் ஆப்ஷன்லேருந்து வரும். ஸோ நம்ம செட்டப் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணீங்கன்னா, இப்ப இங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அன்வாலிடேட்டட்ல இருக்கு. ஸோ நீங்க வேலிடேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவைலபிள்ன்னு சொல்ட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ சாரி, அன்பெய்ட்ல சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அன்பெய்ட்ல இருந்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இதுல சேஞ்ச் ஆகும். ஆம், அவைலபிள்ல சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வேலிடேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அன்பெய்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் இதுல பே இன் ஃபுல் குடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ பே இன் ஃபுல் குடுத்துட்டு ஓகே குடுத்தோம் அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்மோஸ்ட் அது பாப்புலேட் பண்ணிரும் சிஸ்டம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல அதர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க வேலிடேட் பண்ணிட்டு, நீங்க ஜஸ்ட் இத சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் வந்துட்டு இனிஷியேட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இத நீங்க அக்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, மேபி ஆக்ஷன் கிளிக் பண்ணிட்டு, இதுல கிரியேட் அக்கவுண்டிங் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்டிங்கும் முடிஞ்சிடும். ஸோ இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ங்கிறனால உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வேலிடேஷன்ஸ் ரன் ஆகும். அதனால அப்படி இருக்கு. இப்படி இருக்கும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அவைலபிள்ன்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இதோடது போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேமெண்ட் நம்பர், அதாவது டாக்குமெண்ட் நம்பர் தான் உங்களுக்கு பேமெண்ட் நம்பர், இல்லாட்டி செக் நம்பர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. எப்போ பேமெண்ட் பண்ணீங்க? எவ்வளோ பண்ணீங்க? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துரும். ஸோ இப்ப நீங்க பேமெண்ட் ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த பேமெண்ட் ஓவர்வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்க கிளியர் பண்ணிட்டீங்களா? இல்லாட்டி பேமெண்ட் இனிஷியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் எந்த பேங்க் வழியா நீங்க பேமெண்ட் பண்ணீங்க? அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இதுல இருக்கும். இல்ல நீங்க பேமெண்ட் ஸ்க்ரீனே போய் பார்க்கணும்னா, இந்த பேமெண்ட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்துட்டு பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ அதுலருந்து நீங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் செக் பண்றதுன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீ பேமெண்ட். இப்போ ப்ரீ பேமெண்ட் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் ஒண்ணு ரைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நானு சேம் சேம் வெண்டார் ஆர் சப்ளையர் இது எடுத்துக்கிறேன்.
ஸோ இத எடுத்தேன்னா, எனக்கு வந்துட்டு நான் இந்த வெண்டார் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஈவன் சைட் கூட நான் செலக்ட் பண்ணல. வெண்டார செலக்ட் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்ணாலே, எனக்கு ஒரு அலர்ட் வந்துட்டு குடுக்கும். அதாவது ப்ரீ பேமெண்ட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதுலருந்து ப்ரொசீட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீ பேமெண்ட் யுட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ப்ராபப்ளி நான் அதுல அப்ளை குடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி நான் என்ன பண்றேன்னா, ஒரு 5000க்கு போடுறேன். அதாவது ஃபுல்லா அப்ளை பண்ணாம பார்ஷியல் அப்ளிகேஷன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சேமா தான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இது எக்ஸ்பென்ஸா வந்துட்டு புக் பண்றனால, நான் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்துட்டு மேனுவலா குடுக்கணும். ஸோ அமௌண்ட் குடுத்துக்கிறேன் 5000 பிளஸ் காம்பினேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேலிடேட் பண்ணிப்போம். வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆர் அன்அப்ளை ப்ரீ பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்துட்டு இதுல குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை ஆர் அன்அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த செக் பாக்ஸ் நீங்க எனேபிள் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த ப்ரீ பேமெண்ட் வந்துட்டு ஓப்பனா இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ இப்ப நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் 1209. ஸோ இப்ப நீங்க அப்ளை குடுத்துட்டு, அ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வாய்ஸ் அமௌண்ட் ஆஸ் இட் இஸ் காட்டும் சிஸ்டம். ஸோ நீங்க அமௌண்ட் டூ அப்ளை வந்துட்டு 5000 குடுத்திருந்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு இது அப்ளை ஆயிடும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் தான். அமௌண்ட் அவைலபிள் எவ்வளோ இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ 10,000 இருந்தது. 10,000ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 5000 வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுல என்னன்னா உங்களுக்கு அட்வான்ஸஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த டாக்ஸேஷன் வந்துட்டு நம்ம இதுல இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பிகாஸ் டாக்ஸேஷன் வந்துட்டு பேயபிள். ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா, அது செப்பரேட்டா டிடிஎஸ் அத்தாரிட்டிக்கு டிடிஎஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு அத்தாரிட்டி, டாக்ஸிங் அத்தாரிட்டிக்கு வந்துட்டு நம்ம பே பண்ணிடுவோம். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, அமௌண்ட் அவைலபிள் 5000 அப்ளைட் 5000 தான் இருக்கும். உங்களுக்கு டிடக்ட் ஆன அந்த 300 டாக்ஸ் வந்துட்டு நீங்க பேயபிள் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்போ இது பண்ணிட்டீங்க. ஸோ பை மிஸ்டேக் மேபி நீங்க இது வந்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்க. பட் வந்துட்டு டிஃபரண்ட் ப்ரீ பேமெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இதுல நீங்க அன்அப்ளை குடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது அன்அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீ பேமெண்ட்டோட ஃபங்ஷனாலிட்டி. ஸோ இதுல உங்களுக்கு அக்கவுண்டிங் என்ட்ரி எப்படி ஜெனரேட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீ பேமெண்ட் கிரியேட் பண்றீங்க இல்லையா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் அக்கவுண்ட் வந்துட்டு டெபிட் ஆயிடும். உங்களுக்கு வந்துட்டு அந்த லைபிலிட்டி அக்கவுண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? இதே இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் தெரிஞ்சது தான். எக்ஸ்பென்ஸ் டூ உங்களுக்கு லைபிலிட்டி புக் ஆகும். இதே இது நீங்க இந்த ப்ரீ பேமெண்ட் அப்ளை பண்றீங்க இல்லையா? அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு கிரியேட் அக்கவுண்டிங் ரன் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். அதாவது நான் 10,000க்கு வந்துட்டு ப்ரீ பேமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு அதாவது அட்வான்ஸ் வந்துட்டு டெபிட் 10,000 வரும். இதே இது நான் வந்துட்டு லெட்ஸ் சே வந்துட்டு இத அப்ளை பண்றேன் அப்படின்னா, எனக்கு லயபிலிட்டி டெபிட் ஆகும். ப்ரீ பேமெண்ட் கிரெடிட் ஆகும். எனக்கு வந்துட்டு 5,000 வரும். ஓகேங்களா? அது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அத ட்ராக் பண்றதுக்காக இந்த பார்ட் ஆஃப் அக்கவுண்டிங் என்ட்ரி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஐ திங்க் என்னோட நெட்வொர்க் தான் ஸ்லோன்னு நினைக்கிறேன்.
ஐ திங்க் சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ப்ரீபேமெண்ட்ல வந்துட்டு நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இல்லைங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அண்ட் இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் தான். ஓகேங்களா, அட்வான்ஸ் அண்ட் இன்வாய்சஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் மெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெபிட் மெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பேசிக்கலி கிரெடிட் மெமோ எப்போ ரைஸ் பண்ணுவோம், இல்லை டெபிட் மெமோ வந்துட்டு எப்போ ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு லெட்ஸே வந்துட்டு பில் அமௌண்ட் வந்துட்டு 100, பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 120க்கு வந்துட்டு பில் போட்டுட்டேன். ஸோ இதை யார் ரியலைஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிரெடிட் மெமோவா இல்லை டெபிட் மெமோவாங்கிறது வந்துட்டு ரியலைஸ் ஐ மீன் ரைஸ் பண்ணும். ஓகேங்களா, இப்போ வெண்டார் வந்துட்டு ரியலைஸ் பண்றாரு, அதாவது 100 rupees பில்லுக்கு பதிலாக 120 rupees வந்துட்டு பில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு நோட் ரைஸ் பண்றாரு அப்படின்னா அதை கிரெடிட் நோட்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ்ல வந்துட்டு நம்ம போகணும். ஸோ 120ல இருக்கிற பில் வந்துட்டு உங்களுக்கு 100க்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது பாத்தீங்கன்னா கிரெடிட் மெமோ. இது இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா குவாலிட்டி செக் இது எல்லாமே பண்ணுவேன். ஸோ இது பண்றப்ப பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ். இதுக்கு இனிஷியலா பிரைசிங் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா 10 rupees ஈச் சொல்லியிருக்கோம். பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 12 rupees மாதிரி ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 rupees வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, ஸோ நான் ரியலைஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு டெபிட் நோட் வந்துட்டு ரைஸ் பண்றேன். ஓகேங்களா, ஸோ எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி தான் காட்ட போகுது. பட் எப்படி யார் வந்துட்டு ரியலைஸ் பண்ணி யார் வந்துட்டு இதை ரைஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆர் இந்த டிரான்சாக்ஷன் டைப் வந்துட்டு டிட்டர்மைன் ஆகும். ஓகேங்களா, ஓகே. ஸோ கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு செப்பரேட் டிரான்சாக்ஷன் டைப் தான் இது, இன்வாய்ஸ் டைப். ஸோ நான் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இது எடுத்துக்கிறேன் கிரெடிட் நோட்டு. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் உங்களுக்கு கிரெடிட் நோட் மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வெண்டார் சேம் இது எடுத்துக்கிறேன், சேம் வெண்டார் அண்ட் டேட் இன்னைக்கு டேட்டு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு -100ல தான் நீங்க போட்டாகணும். ஸோ நீங்க +100ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு எரர் அடிக்கும். என்னன்னா உங்களுக்கு 0 ஆர் லெஸ் தென் 0 வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது டிரான்சாக்ஷன் டைப் வந்துட்டு நெகட்டிவ்ல தான் போடணும். ஸோ உங்களுக்கு இன்னொரு இன்வாய்ஸ் டைப் இருக்கு, அது பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் இன்வாய்ஸ். ஸோ மிக்ஸ்ட் இன்வாய்ஸ்ல வந்துட்டு நீங்க எப்படி போடுறதுனா கூட போட்டுக்கலாம். அதாவது உங்களால பாசிட்டிவாகவும் ரைஸ் பண்ண முடியும், நெகட்டிவாகவும் ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா,
ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வேலிடேட் பண்ணிட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் மெமோ வந்துட்டு கிரியேட் ஆயிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இது எப்படி வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு லெட்ஸ் சே இந்த பர்ட்டிகுலர் வெண்டார் இருக்காரு இல்லையா? 3M. ஸோ இந்த 3Mக்கு வந்துட்டு இப்போ நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பேமெண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்க்கு மட்டும் நீங்க பண்ண மாட்டீங்க. இன்ஸ்டேட் வந்துட்டு கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டு நெட் ஆஃப் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதாயிடும். அதாவது லெட்ஸ் சே வந்துட்டு 1000 வந்துட்டு பேயபிள். பட் இங்க கிரெடிட் மெமோ நீங்க எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 100க்கு கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்ப 2 இன்வாய்ஸையும் வந்துட்டு நீங்க சேர்த்து வச்சு பார்க்கும்போது 900 வந்துட்டு பேயபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம நாக் ஆஃப் பண்ணிப்போம். அதாவது அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி காட்டும். அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலி இந்த கிரெடிட் மெமோ அண்ட் டெபிட் மெமோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்ட் இன்வாய்ஸ். ஸோ மிக்ஸ்ட் இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதாவது நெகட்டிவ்லி நீங்க இந்த இன்வாய்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ்லி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் -100 போட்டேன்னா சிஸ்டம் எதுவும் எனக்கு அலர்ட் ரைஸ் பண்ணாது. அதே மாதிரி பாசிட்டிவ்ல 100 போட்டாலும் அலர்ட் ரைஸ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ மற்றது எல்லாமே சேம் ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் நீங்க உங்களோட டேட்டா என்ட்ரி தான். அந்த லைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஐட்டம் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ரீட்டெயினேஜ் ரிலீஸ் ஒண்ணு இருக்கு. வித்ஹோல்டிங் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி டைம் இருக்குங்களா? ரீட்டெயினேஜ் பார்க்கணுமா? இல்ல எப்படி நாளைக்கு பார்க்கணுமா உங்களுக்கு? நாளைக்கு பார்க்கலாங்க. சரி, ஓகே ஃபைன். சரி, ஓகே ஃபைன். அப்போ நாளைக்கு இது 3மே பார்த்துடலாங்க. ஸோ இதோட நமக்கு ஏபி முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, பார்ப்போம். ஓகே.